நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். நல்ல பிதாவே, நன்றி பரலோக தந்தையை நன்றி சொல்கிறேன். கிருபைக்காக ஸ்தோத்திரம். அடிமை மறுத்து பேசுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற பிதாவே, ஆமென். அன்பான ஜோசுவா டிவி நேயர்களுக்கு இயேசுவின் நாமத்திலே நன்றி சொல்கிறேன். நம்ம ஆண்டவராய் தெய்வம் பயங்கரமான பராக்கிரமசாலி, நம்ம கொடுந்து பெரிய காரியம் செய்வார். நிறைய ஆண்டவர் பேசின வார்த்தைகள் அப்படியே ஆண்டவர் நிறைவேற்றி கொடுத்துட்டே இருக்கிறார். அவர் சொன்னதை செய்கிற தேவன். இப்போ பாருங்கள், நம்ம முதலாவது பார்த்தோம் கழுதையை பற்றி. கழுதை எப்படி ஊழியம் செய்துச்சு அப்படின்ட்டு. ரெண்டாவது இப்போ பார்க்க போகிறோம், ஒரு மீன் ஊழியம் செய்திருக்கு. மீனை கொண்டு ஆண்டவர் ஊழியம் செய்ய வச்சுருக்கார். மீன் ஊழியமும் செய்திருக்கு. மீன் 3 நாள் பாசி போட்டிருக்கு. எவ்வளோ பெரிய அதிசயம் பற்றியங்களா? சோத்திரம். இந்த யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் என்ன சொல்லியிருக்கு பாருங்கள். யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தைப்படுத்தியிருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். எவ்வளோ பெரிய காரியம்! ஒரு மீன், யோனாவை விழுங்கக்கூடிய மீன் கடலில் இருக்குது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? என்னதோ இருக்குது. சோத்திரம். திமிங்கலம், அது அந்த மீன் தான் விழுங்கிருக்கும், தெரியாது. ஆனால் அவ்வளோ பெரிய மீனை கடலில் ஆண்டவர் வச்சுருக்காருன்னு யோனாவுக்கு தெரியாது. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? யோனாவை பார்த்து, நீ எழுந்த மகா நகரமாகிய நினிவேக்கு போ, அதற்கு விரோதமாக பிரசங்கி. அவர்களுடைய அக்கிரம சமூகத்தில் வந்து என் சமூகத்தில் எட்டிட்டு அக்கிரமம் பாருங்க. அந்த நினிவே பட்டணத்தில் உள்ள மக்கள் அக்கிரமம் செஞ்சுருக்காங்க, பாவம் செஞ்சுருக்காங்க. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இருக்காது. நம்முடைய பாவத்தை மன்னித்து நம்முடைய துக்கங்களை அக்கிரமங்களை மன்னிக்க அவர் உண்மையுள்ள தேவன். அதனால் பாருங்கள், இந்த அக்கிரமம் பெருகிட்டு, நினிவே பட்டணத்தில் அக்கிரமம் பெருகிட்டு, அதனால் அதுக்கு விரோதமாக போய் பிரசங்கம் பண்ணு அப்படின்னு யோனாவை ஆண்டவர் சொன்னார். ஆனால் பாருங்கள், இன்றைக்கி இந்த உலகத்தில் நம்ம விரோதமாக போய் யார்கிட்டையாவது போய் குடியாரன்ட்ட போய் நீ குடிக்காதன்னு சொன்னால் சண்டைக்கு வருவான், அடிப்பான். விபச்சாரம் பண்ணிட்டு போய் நீ விபச்சாரம் பண்ணாதன்னு சொன்னால் சண்டை போடுவான். இவங்க என்ன ஊழியக்காரன் அப்படின்னு கேட்பானுவ. வீடு சொல்லிட்டு குடிக்க, சினிமா பார்க்காத அப்படின்னு சொன்னால் சண்டைக்கு தான் வருவாங்க. விரோதமாக பிரசங்கம் பண்ண முடியாது. ஒரு பெரிய சர்ச்சிலையாவது கன்வென்ஷன் கூட்டத்திலையாவது விரோதமாக பாவத்தை செய்யாத அப்படின்னு சொன்னாலே கோபம் வந்துடும். அவ்வளோ பாவம் செஞ்சுட்டு உட்காந்துருப்பாங்க. மகனே கலங்காதே மகனே, கலங்காதே மகளே அப்படின்னு சொல்லி கர்த்தர் உங்களை வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார், உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படி சொன்னிட்டோன்னா என்ன சொல்லுவாங்க? சோத்திரம், நல்ல ஊழியக்காரங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் பாவத்தை சுட்டி காட்டு கண்டித்து உணர்த்தி, அதுக்கு நான் பண்ணி கண்டித்து உணர்த்தினா சோத்திரம் அவங்க நல்ல ஊழியக்காரன் இல்லைன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை மட்டும் கூறணும். அப்படி இல்லை. ஏசப்பா சொன்னாங்க, ஆண்டவர் சொன்னார் யோனாவை பார்த்து, மகனே அதுக்கு விரோதமாக நீ பிரசங்கம் பண்ணு, விரோதமாக பிரசங்கம் பண்ணிடு, விரோதமாக சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டார். பார்த்தீங்களா? அதனால தான் இந்த யோனா நினிவேக்கு போகாமல் தர்சூசுக்கு கப்பல் ஏறி போயிட்டான். நினிவேக்கு போகலை, தர்சூசுக்கு நேரே கப்பல் ஏறி கூலி கொடுத்து போயிட்டான். அந்த கப்பலில் பாருங்கள் சோத்திரம், கப்பலில் பார்த்திங்கன்னா பெரிய காற்றடிச்சு நல்லா கப்பல் கவிழ்ந்து போகத்தக்கதாக கடல் அலையை அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. கடல் அலையை காற்றடிக்குது. சோத்திரம். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், எல்லாம் கஷ்டப்படுறாங்க. என்ன இப்படி ஆயிட்டே அப்படின்னு சொல்லி
அமிழ்ந்து போகத்தக்கத்துக்க காற்றடிக்கு. அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எங்க பாருங்க, நித்திரை பண்ணா யாரு? யோனா கப்பலையும் அடித்தட்டில் போய் படுத்துக்கிட்டான். படுத்து அயர்ந்த நித்திரை. நல்லா கவனிங்க அன்பு பிள்ளைங்களே, யாருக்காவது உங்கள் வீட்டில் அயர்ந்த நித்திரை வருதுன்னா கண்டிப்பாக நீங்கள் தேவ சித்தம் மாறி போகிறீங்க. ஆண்டவர் ஒன்று சொன்னான்னா அவருடைய சித்தம் மாறி போகிறீங்க, தேவனுடைய கீழ்ப்படியாமல் போகிறீங்கன்னு அர்த்தம். அதனால் தூங்காத. ஏன்னா ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். விழித்திரு, 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்கக்கூடாதான்னு சொல்கிறார். கெத்செமனே தோட்டத்திலே சீசர்கள் தூங்கி கொண்டு இருக்கிறாங்க. தூங்குற நீ மரித்தோர்லேருந்து எழும்புன்னு சொல்கிறாரு. அப்போ தூங்குறவங்க தூக்கத்தை அதிகமாக தூங்கக்கூடாது. கர்த்தர் சர்வ வல்லவர், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன். அன்பு பிள்ளைகளை, இந்த யோனா மாதிரி அடித்தட்டில் போய் அயர்ந்த நித்திரை தூங்காங்க. அயர்ந்த நித்திரை வரக்கூடாது, தூங்க வேண்டியதுதான். கொஞ்சம் தூங்க, நல்லா ஜெபிங்க, விழித்திருந்து ஜெபிங்க. ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாக ஜெபிங்க. காலையில் 1 மணி நேரம், இரவு 1 மணி நேரம் ஜெபிங்க. தூங்காதுங்க. அவன் அயர்ந்து நித்திரை பண்ணி கொண்டு இருக்கிறான். அப்போ பாருங்க, எல்லாம் எழுந்து இறங்கி போய் சோத்திரம் அல்லேலூயா, என்ன நீ நித்திரை பண்ணி கொண்டு இருக்கிறா? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நாம் அழிந்து போகாதபடிக்கு. சுவாமி ஒருவேளை நம்ம நினைத்து விடுவான்னு சொல்லி கேட்கும்போது, அவர்கள் யார் நிமித்தம் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு எல்லார் பேரும் எழுதி சீட்டு போட்டு பார்க்கும்போது யோனா பேர் கொழுந்துட்டு, அவன் தான் இந்த தப்பு செய்தான் அப்படி. அப்போ ஏன் நீ இப்படி வந்தான்னு சொல்லும்போது அவன் சொல்கிறான், உன் தொழில் என்ன, உன் ஜாதி என்ன, நீ எங்கேருந்து வருகிறாய், உன் தேசம் எது, உன் ஊர் எது அப்படின்னு எல்லாம் விசாரிக்காங்க. அவன் அப்படி சொல்கிறான், பரலோகத்தின் தேவனாய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன்னு சொல்கிறான். ஆண்டவர்கிட்ட பயபக்தி உள்ளவங்க கூட தேவ சித்தம் மாறி தேவ திட்டம் மாறி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பாருங்கள், பெரிய பிரச்சனை வந்துட்டு அங்கே. அல்லேலூயா, அவன் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததுனால் அந்த மனுஷனுக்கு மிகவும் பயந்து அவனை நோக்கி, ஏன் இப்படி செய்தாய் அப்படி சொல்லி கேட்குறாங்க. பின்னும் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்து கொண்டிருந்தது. அவர்கள் அவனை நோக்கி, சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? கடலில் தூக்கி போட்டுருங்கண்ணா. என்ன சொன்னான்? கடலில் போட்டுருங்கன்னா செத்துறணும்னு நினச்சான். கடலில் விழுந்து செத்துருவோம் அப்படின்னு நினச்சான். இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் அன்பு பிள்ளைகளை, நீங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செஞ்சுட்டு ஆண்டவர் ஒன்றை சொல்வார், நீங்கள் ஒன்று செஞ்சுட்டு இருப்பீங்க. தேவ சித்தம் செய்யாமல் ஓடிட்டு பிரச்சனை வந்தோடனே என்ன, செத்துறணும், தூக்கு போட்டு செத்துறணும், எங்கேயாவது விழுந்து செத்துறணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் ஆண்டவர் சாக விடவே மாட்டார், சாக விட மாட்டார். யோனாவை சாக விடலை, அவனை செத்துறோன்னு நினச்சி தான் கடலில் தூக்கி போட்டுருங்கன்னு சொன்னான். கடலில் தூக்கி போட்டாங்க. பாருங்கள், ஆண்டவர் கடல்களையும் ஆள் வச்சுருக்காருன்னு அவனுக்கு தெரியாது. கடல்களை எவ்வளோ பெரிய ஆள் வச்சுருக்காரு தெரியுமா? ஒரு மீன் எவ்வளோ பெரிய ஊழியம் செய்திருக்கு. ஒரு ஊழியக்காரனே அந்த மீன் விழுங்கி அப்படி 3 நாள் சாப்பிடலை, 3 நாள் பத்திரமா விழுங்கி பாஸ்டிங் போட்டிருக்கு. பாஸ்டிங் ப்ரேயர், நீங்கள் 3 நாள் மனுஷன் ஒரு பிரச்சனை இருக்குது, 3 நாள் பாஸ்டிங் ப்ரேயர் பண்ணுங்க, பாஸ்டிங் போடுங்கன்னு சொன்னால் என்ன கஷ்டமாக இருக்குது. இந்த மீன் 3 நாள் பாஸ்டிங் போட்டிருக்கு பார்த்துருக்கீங்களா? 3 நாள் சாப்பிடலை. ஏன்னா 3 நாள் சாப்பிட்டுச்சுன்னா யோனாவை அப்படி தான் காலி பண்ணிடும். யோனா செத்தான். சோத்திரம், யோனா உயிரோடு இருக்கான் மீன் வயிற்றுக்குள்ள. அது 3 நாள் சாப்பிடலை, பத்திரமா அந்த மீனை மீன் அந்த யோனாவை பாதுகாத்து எங்கே கொண்டு கைக்கிருக்கு. 10ஆம் வசனம் சொல்கிறது, அல்லேலூயா, கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. 3 நாள் யோனா மீன் வயிற்றுக்குள்ளேருந்து ஜெபம் பண்ணுறான். மீன் வயிற்றுக்குள்ளேருந்து ஜெபம் வந்திருக்கு பற்றியில. கப்பலையும் அழுதட்டில் படுக்கும்போது தூங்குனான், ஆனால் மீன் வயிற்றுலேருந்து ஜெபிக்கிறான் பற்றியல. சோத்திரம், ஆண்டவரே என் ஜெபத்தை கேளுங்க அப்படின்னு சொல்கிறான். சொல்லி பாருங்க. சோத்திரம், அப்பொழுது என் விண்ணப்பம் பரிசுத்த ஆலயத்தில் உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. நானோ என்னை துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது. எப்படி சொல்கிறான்?
ஜெபிக்கிறான். மீன் வயிற்றுலேருந்து ஜெபிச்ச உடனே ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? அந்த மீனை நேர கொண்டு கரையில் கக்கிரு யோனாவேன்னு சொல்லிட்டார். அது அழகாக போய் கரையில் கக்குது. எவ்வளோ பெரிய கீழ்ப்படுதல் மீனுக்கு பாருங்கள். ஒரு மனுஷனை விழுங்க சொன்னால் விழுங்குது, 3 நாள் சாப்பிடாதான்னு சொன்னால் சாப்பிடாமல் இருக்குது, கரையில் கொண்டு கக்கின்னு சொன்னால் கக்குது. இன்றைக்கி மீனை போல் நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோமா? நிறைய பேர் கீழ்ப்படுகிறதே கிடையாது. அன்பு பிள்ளைகளே, ஆபிரகாம் நான் உன் ஜனத்தையும் உன் சொந்த ஜனத்தை உன் வீட்டை விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்க தேசத்துக்கு போன்னு சொன்னார். உன்னை அங்கே பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிக்கவில்லை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவில்லை சபிப்பேன்னு சொன்னார். அப்படி கீழ்ப்பணிஞ்சு போனால் ஆபிரகாமே ஆசீர்வதித்தார். அதுபோல் அன்பு பிள்ளைகளே, நம்ம இந்த யோனா மாதிரி இல்லாதபடி நம்ம கீழ்ப்பணிஞ்சு போகும்போது கண்டிப்பாக நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். என்னன்னு பாருங்கள், 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, நீ எழுந்த மகா நகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதுக்கு விரோதமாய் பிரசங்கம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டார். திருப்பி ஆண்டவர் உடலை பற்றி அவன் நினச்சான் இதோட விட்டுருவாரு நினச்சான். திருப்பியும் அந்த நினிவேக்கு போய் பிரசங்கம் பண்ணு, விரோதமான பிரசங்கம் பண்ணு, மக்கள் மனம் திரும்பணும், மக்கள் செய்த பாவத்தை கண்டித்து உணர்த்தி பேசுகிறது தான் விரோதமான பிரசங்கம். அவளை பாவம் செஞ்சுட்டு மகளே உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லியாச்சு. கலங்காதே திகையாதே அப்படின்னு சொல்லியாச்சுனாலே நம்ம தான் விரோதமாக பிரசங்கம் பண்ணலைன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்படி விரோதமாக பிரசங்கம் பண்ண சொன்ன நேரே போயிட்டான். சோத்திரம் 3 நாள் பிரயாணம் பண்ணி மகா பெரிய நகரமாக இருந்தது. யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு. அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்படும். 40 நாளில் நினிவே பட்டணம் கவிழ்க்கப்படும்னு பிரசங்கம் பண்ணான். அதுதான் பிரசங்கம். அல்லேலூயா. பாவம் பெரிதாயிட்டு சொல்லி பாருங்கள். உடனே ஜனங்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க பாருங்கள், மனுஷரும் சோத்திரம் அல்லேலூயா. மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேல் இருக்கும் மனுஷரும் மிருகங்களுக்கும் மாடுகளுக்கும் ஆடுகளுக்கும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணி குடியாமலும் இருக்கணும். ஆடு மாடுகளும் தண்ணி குடிக்கலை, மிருகங்களும் தண்ணி குடிக்கலை, எல்லா மனுஷரும் தண்ணி குடிக்கலை. அப்படி பாருங்க 3 நாள் சாப்பிடாம ஆண்டவர்கிட்ட பாஸ்டிங் போட்டு மனுஷர் மிருகங்களும் ரெட்டினா மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் பொல்லாத வழியையும் தம் கையுள்ள கொடுமையும் விட்டு திரும்பவும் கடவர்கள் அப்படின்னு ராஜா கட்டளை போட்டார் பாருங்க. அப்படி சொன்னோன்னு தான் ஆண்டவர் பாருங்க சோத்திரம், அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். அன்பு பிள்ளைகளே, ஒரு வேளை நீங்கள் பாவம் செஞ்சீங்களா? இப்படி ஒரு சாபம் இருக்குது, ஆண்டவர் அழிச்சிருவேன்னு சொல்லிட்டாரு. ஒரு எசேக்கியாவை செத்து போவான்னு சொல்லிட்டாரு, வியாதி செத்து போ. ஆனால் அவன் சுவருபுறமாக திரும்பி அழுதான். உடனே ஆண்டவர் 15 வருஷத்தை கூட்டி கொடுத்து சுகம் கொடுத்துட்டார். அதுபோல் இங்கே நினைவைப்பட்ட மக்கள் எல்லாம் ஆண்டவரை நோக்கி பாஸ்டிங் போட்டு ஜெபிச்சு அழுத உடனே ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டு அவங்கள அழிக்காமல் உடனே யோனாவுக்கு கோபம் வந்துட்டு, ஐயோ பார்த்தீங்களா, அவன் ஆண்டவர் நோக்கி திரும்ப விண்ணப்பம் பண்ணுகிறான். கர்த்தாவே, நான் என் தேசத்தை இருக்கும்போது இதை நான் சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தரிசிக்கு ஓடிப்போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கருமை உள்ளவ, தீங்குக்கு மனஸ்தாப்படுகிற என்று அறிவு. பாருங்களா சோத்திரம், இப்படி நான் சொன்னது நடக்கலை. சில ஊழியக்காரங்க சில பிள்ளைகளை சபிச்சுட்டு சோத்திரம் என்னெல்லாமோ பேசிட்டு இன்னும் நடக்கலையே, நல்லதானே இருக்காவ அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க அழுது ஆண்டவர்கிட்ட கேட்டு கிருபையை வாங்கி வச்சுருப்பாங்க. அது தெரியாது. இந்த மக்கள்லாம் அழுது கேட்டு கிருபையை வாங்கினவன் சொல்லிகிட்டு இருக்கான். அப்படி பாருங்கள், இன்னும் அழிப்பார், நினிவே பட்டணத்தை அழிச்சு போடுவார், 40 நாளும் அழிச்சிருவார் சொல்லி அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஆண்டவர் பார்த்து ஒரு ஆமணக்கு செடியை உண்டாக்கி கொடுத்தாரு. அந்த ஆமணக்கு செடிகளே இருக்கிறான். ஒரு சூரியன் பாருங்கள், ஒரு நாளிலே மறுநாளிலே கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். அது ஆமணக்கு செடியை ஆரித்து போட்டது. அதனால் அது காஞ்சி போயிட்டு பாருங்க சோத்திர. சூரியன் உதிக்கத்துவ தேவன் உச்சமான கீழ்காட்டையிட்டார். அப்பொழுது வெயில் யோனா தலையில் படுகிறான். அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி இன்னும் செத்து போனோம் அப்படிங்க. அவத்தியல
உயிரோடு இருக்கிறதை பார்க்கலாம் சாகிறது நலமாக இருக்குன்னு சொல்லணும். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலாக இருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவர், நான் மரண பரியந்த எரிச்சலாக நல்லது என்றான். அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாதோ, வளர்க்காத ஒரு ராத்திலே முளைத்தது ஒரு ராத்திலே அழிந்து போனமான ஆமனுக்கு பரிதவிக்கிறாய். வலதைக்கும் இடதைக்கும் வித்தியாசம் தெரியாத மக்கள் லட்சத்து ஹல்லேலூயா 20,000க்கும் அதிகமான மக்கள் மனுஷர் இருக்கிறாங்க. அவங்களுக்காக நான் பரிதையாமல் இருப்பேனோன்னு கர்த்தர் சொல்கிறார். அந்த மக்களுக்கு பரிதவிச்சு அந்த தீங்கை செய்யாது இருந்தார். அன்பு பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு வேளை இப்படி ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நடந்துச்சுன்னா இன்றைக்கே மனம் திரும்புங்க. ஏசப்பட்ட அழுது கேட்டு அந்த ஜனங்கள், அந்த நினைவு பட்டணத்து மக்கள்லாம் எப்படி மனம் திரும்பினாங்க? ஆடு மாடு கூட தண்ணி காட்டலை, அவங்க தண்ணி குடிக்கலை, அப்படி பாசி மூட்டி ஜெபிச்சதுனால தான் அந்த நினைவு பட்டணம் அழிக்காதபடி பாதுகாத்தார். அந்த தேவன் இன்னைக்கு உங்கள் குடும்பத்தையும், உங்கள் பிள்ளைகள் ஒரு வேளை பாவம் செஞ்சுருக்கலாம், நீங்கள் பாவம் செஞ்சுருக்கலாம், ஒருவேளை அந்த சாபங்கள் ஆண்டவர் ஒரு வேளை அழிக்கணும்னு நினச்சா கூட நீங்கள் அழுது கேளுங்க. இன்றைக்கி மனம் திரும்புங்க. ஏசப்பா உங்களை அழிக்காதபடி பாதுகாப்பார். உங்கள் பிள்ளைகளை அழிக்காதபடி பாதுகாக்கிற தேவன் சர்வ வல்லவர், மகிமையான தேவன், பயங்கரமான பராக்கிரமசாலி. அதனால் பாருங்கள், இங்கே ஒரு வசனத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் ஒரு மீன் ஊழியம் செய்திருக்கு பாருங்கள். என்ன மீன் வரி கட்ட வேண்டி இருந்துச்சு. அப்போ ஏசப்பா சீசர்கிட்ட வரி கேட்காங்க. அப்போ வரிக்கு காசு கொடுக்கணும், காசு இல்லை, என்ன செய்ய அப்படின்னோடனே ஏசு சொன்னார், பேதுருட்ட போய் சொல்கிறாரு, நீ கடலில் போய் என்ன செய்ய, தூண்டில் போடு, நாம் அவர்களுக்கு இடராக இராதபடி கண்டிப்பாக நம்ம வரி கட்டணும் அப்படி சொல்லி அந்த கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காக உனக்காக எடுத்து கொடு சொல்லிட்டார். பார்த்தீங்களா, வெள்ளி பணம் எங்கே இருக்குது? மீனின் வாயில் இருக்குது. சோத்திரம், மீன் வாயில் வெள்ளிப்பணம் இருக்குது. அந்த சோத்திரம் கடலில் அவன் தூண்டில் போட்டு அந்த மீனை பிடிச்சி பார்த்தா வெள்ளிப்பணம் இருந்துச்சு, வரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே போல் இந்த மீன் கொடுத்து ஊழியம் செய்திருக்கு. அன்பு பிள்ளைகளை, நீங்கள் ஊழியக்காரங்களுக்கு காணிக்க கொடுக்கீங்களா? ஊழியத்துக்கு காணிக்க கொடுக்கீங்களா? கஷ்டப்படுற ஜனங்களுக்கு கொடுக்கீங்களா? கொடுத்து பாருங்கள், கர்த்தர் உங்களை வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். கண்டிப்பாக உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். மீனை போல் ஊழியம் செய்யுங்க. ஒரு மீன் யோனா பெரிய தீர்க்கதரிசி ஊழியக்காரனே விழுங்கி உயிரோடு பாதுகாத்து 3 நாள் பாசியம் போட்டு கைக்கு இருப்பாங்க. இந்த மீன் ஆண்டவருக்கும் அவருடைய சீசர்களுக்கும் வழிப்பணம் கொடுக்கறதுக்கு வெள்ளிப்பணம் கொடுத்துருக்கு. அந்த வாயில் வெள்ளிப்பணம் இருந்திருக்கு பாருங்கள். அப்படி நம்ம மீனை போல் நம்ம இந்த நாட்களே ஊழியம் செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பா. கொடுத்து ஊழியம் செய்வோம். ஊழியக்காரங்களுக்காக ஜெபித்து ஊழியங்களை செய்வோம். ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக தந்தையே நன்றி சொல்கிறேன். கிருபைக்காக இறக்கத்துக்காக தோத்துறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்யறதுக்காக நன்றி. இந்த நாட்களுக்கு கூட ஆண்டவரே சோத்திரம், இந்த மீனை நாங்கள் அப்போ சொல்லியிருக்கேப்பா, நினைவே பட்டணத்தை பாதுகாக்க அந்த யோனாவை விழுங்கி கரையில் கொண்டு கைக்கிருக்கு. அந்த மீனை போல் நாங்கள் ஊழியக்காரங்களை பாதுகாக்கணும், ஜெபித்து பாதுகாக்கணும், அவங்க ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி ஜெபிக்கணும். அப்படி கிருபையில் கொடுங்கப்பா. இன்னும் அந்த மீன் எப்படி வெள்ளிப்பணம் கொடுத்துருக்கு ஏசப்பாவுக்கு, அப்படி நாங்கள் கொடுத்து ஊழியம் செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்படிப்பட்ட காரியம் செய்கிறதுக்காக நன்றி, அதிசயம் செய்கிறதுக்காக நன்றி ஏசப்பா. கரங்களே தாழ்த்துறோம். பரலோக தந்தையே, இதை பார்க்குற இதை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படி ஒரு கிருபைகளை கொடுங்க. மீனை போல ஊழியம் செய்ய உதவி செய்யுங்கப்பா. தேவன் அப்படி செய்கிறக்கா தோத்துறோம். தேங்க்யூ மை லார்ட், தேங்க்யூ மை மாஸ்டர், தேங்க்யூ மை ஃபாதர், தேங்க்யூ மை டாடி. கோடி சோத்திரங்கள் ஏசப்பா. அப்படி செய்கிறதுக்காக நன்றி. ஆசீர்வதிங்க. கிருபினாலும் இருக்கத்தான் முடிச்சு விட்டு ஏசப்பா. அற்புதம் நடக்கட்டு ஏசப்பா. மீனை போல ஊழியம் செய்ய பிள்ளைகள் ஒப்பு கொடுக்கட்டப்பா. கொடுத்து ஊழியம் செய்யட்டையா, ஜெபித்து ஊழியம் செய்யட்டையா. ஆண்டவர் அப்படி செய்யறதுக்காக நன்றி சொல்கிறேன். பெரிய காரியம் செய்யுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆ